வெல்கம் டு லவ் ஜர்னி யூடியூப் சேனல். எங்களோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம சாமிக்கு படைக்கிறது ரொம்ப வழக்கம். நாங்கள் மதியம் கொஞ்சம் சாமிக்கு இலை போட்டு பூஜை பண்ணோம் அப்படின்றதுனால நான் குக்கிங் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ குக்கிங் ஆல்மோஸ்ட் முடிய போகிற ஸ்டேஜ் தான் இருந்தது. நான் என்ன லஞ்ச் மெனு ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, சாதம், சாம்பார் பண்ணியிருந்தேன், பாயசம், வடை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ வடை, பாயசம் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் நான் டிஷ்ஷஸ் சிம்பிளாக ரெடி பண்ணியிருந்தேன். முந்தின நாளே நான் என்னோடய பூஜை அறையை க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கோலம்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி பூ வச்சு விளக்கெல்லாம் ரெடி பண்ணி விளக்கு ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டு கொஞ்சம் சிம்பிளாக நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால பூஜையில் கலந்துக்க முடியல. அதுக்கப்புறம் இலை போட்டு நம்ம என்னென்னலாம் டிஷ்ஷஸ் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே சாமிக்கு வச்சுட்டு ரொம்ப திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்டோம். இதுதான் என்னோட மதியம் நான் எப்படிலாம் சாமிக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அப்படின்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மதியம் இதே மாதிரி கொஞ்சம் பூஜை பண்ணிவிட்டு அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆயிடுச்சு. ஸோ சின்னதாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகல் விளக்கு சாமி மாடத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு சாமி கும்பிடணும், அகல் வைக்கணும் அப்படின்றதுனால ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி ஒரு 6 மணி போல் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் விளக்கும் வச்சாச்சு. விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.